இது வந்து ஆஸ்ட்ராலஜிக்கல் பேஸ்டு கற்பூர பரிகாரம். நமக்கு வந்து கிரக நிலை பாதிப்புகள் இருந்தாலும் இந்த கற்பூர பரிகாரத்து மூலியமா நமக்கு ஃபேவர் கிடைக்கும். அதுக்கு உண்டான ரெமிடிஸ் தான் இது எல்லாமே. நம்மளோட ஆரா பெஸ்ட் ஆகிறதுக்கும், நம்மளோட ஓன் எனர்ஜியை பெட்டர் ஆகிக்கிறதுக்கும், நம்மளோட மைண்டை பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெமிடிக்குள்ள வந்துடும். இது நான் சொல்றேன், உங்களால எதெல்லாம் ப்ராப்பரா பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்க, பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன ஒரு விஷயம் நினைச்சீங்கன்னாலும் ஓகே, இது உங்களுக்கு வேலை கிடைக்கணும், இந்த ப்ரமோஷன்ல இந்த போஸ்ட் கிடைக்கணும், நான் இந்த ஊர்ல போய் இப்படி வேலை பார்க்கணும், இந்த கண்ட்ரில நான் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோல் உங்களுக்குன்னு இருக்கும்ல, அந்த கோல் நினைச்சு 21 டேஸ்க்கு நீங்க டெய்லியுமே கற்பூரம் ஏத்தி எந்த டைம்னாலும் ஓகே, பட் ஒரே டைமா இருக்கணும். அந்த டைம் வந்து இன்னும் பெஸ்டா இருக்கிறதுக்கு 3 மணிக்கு, இல்லைன்னா 6 மணிக்கு, இல்லைன்னா 9 மணிக்கு. அது காலையிலையோ நைட்டோ எப்போ வேணாலும் வச்சுக்கோங்க, உங்க இஷ்டம். 3 மணி, இல்லைன்னா 6 மணி, இல்லைன்னா 9 மணி. இந்த டைம்ல டெய்லியும் 21 டேஸ்க்கு ஒரு கற்பூரம் ஏத்தி உங்களோட என்ன கோல் வச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்த 21 டேஸ்க்கு தொடர்ந்து அதே ஒரு விஷயத்த மட்டுமே மேனிஃபெஸ்ட் மைண்ட்ல வச்சு இந்த கற்பூரம் ஏத்திட்டு வாங்க. யாருக்கெல்லாம் ஹீலிங் தெரியுதோ அவங்க கண்டிப்பா சிம்பிள்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஹீலிங்கோட சேர்த்து இதை பண்ணுங்க. 21 டேஸ்லயே உங்களுக்கு த பெஸ்ட் ரிசல்ட் உங்களோட லைஃப்ல பார்ப்பீங்க. அந்த 21 நாள் பிரேக் ஆச்சு நடுவுல அப்படின்னா நீங்க திருப்பி டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரெமெடி அந்த மாதிரி தான். ஸோ அது திருப்பி தான் நீங்க புதுசா தான் ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சீங்களோ ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை ஈர்க்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்ககிட்ட ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஒரு ரெமெடி. அடுத்தது சொல்றேன். நீங்க வந்து இந்த ஹோல் மந்த்துக்கே ஒரு சின்ன கற்பூரத்தோட பாக்ஸ் வாங்கி அந்த ஹோல் மந்த்துக்கே நீங்க வந்து டெய்லியும் அந்த கற்பூரத்தை கையில வச்சு வேண்டி அந்த கற்பூரத்தை வச்சிருங்க. அப்படியே மீன்ஸ் ஏத்தி வைக்கிறது இல்ல, அப்படியே வச்சிருங்க, அந்த பாக்ஸோடய வச்சிருங்க. பௌர்ணமி வர்ற அன்னைக்கு இந்த கற்பூரத்தை ஏத்தி வைங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸ் அந்த ஹோல் மந்தே வச்சு வேண்டிட்டு வந்திருப்பீங்கல்ல, அது பௌர்ணமி அன்னைக்கு உங்களோட குடும்ப நபர்கள் எல்லாருமே தொட்டு கும்பிடுற மாதிரி ஒரு பூஜை பண்ணி ஹாப்பி ஃபுல் மூன் டே. ஃபுல் மூன் டேக்கு வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அது வந்து நீங்க சென்ஸ் பண்ணீங்கன்னா தான் புரியும். அது அந்த அன்னைக்கு பண்ணி பாருங்க, உங்களோட இன்டென்ஷன்ஸ் ரொம்ப அழகா ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு ஜாதக ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சன்னோட எனர்ஜி சரியில்லை, மூனோட எனர்ஜி சரியில்லை, குரு பகவானோடது சரியில்லைன்ட்டு என்ன விஷயம் ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் மாசத்துல ஒரு 9 நாள் தொடர்ந்து பிரேக் இல்லாம நீங்க உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல போய் பண்ண வாய்ப்பு இருந்ததுன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க கோயில் பக்கத்துல இருக்க அப்படின்னா நவகிரகங்கள் இருக்க இடத்துல போயிட்டு அங்க வந்து நீங்க கற்பூரம் ஏத்தி 9 நாள் தொடர்ந்து ஏத்திட்டு வாங்க. நவகிரகங்கள் ரீதியா உங்களுக்கு பிளானட்டரி பேஸ்ட்ல உங்களுக்கு கிரக நிலை பாதிப்புகள் போயிட்டு இருந்தது உங்களோட பர்த் சார்ட்ல அப்படின்னா அதுல இருந்து சேஃபர் சைடு ஆயிக்குவீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா லைஃப் போக ஆரம்பிக்கும். இது மாசத்துல ஒவ்வொரு 9 நாளும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சடன் ரிலீஃப் வேணும். ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு, இது சீக்கிரமா ரிலீஃப் பார்த்தாகணும், இல்லைன்னா இதுக்கு ஒரு வெயிட்டிங் டைம் கிடையாது அப்படின்ற பட்சத்துல அந்த சடன் ரிலீஃப் உங்களோட லைஃப்ல ஏற்படுறதுக்கு இதுவும் கற்பூரமும் அது கூட பே லீஃபும் ரெண்டும் சேர்த்தி உங்களோட வீட்லயே உட்காந்து நீங்க வந்து என்ன ப்ராப்ளம் வந்து
உங்களை விட்டு தாண்டி போகணும், நீங்க வந்து பிரச்சனை இல்லாம சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க சொல்லி, நீங்க வந்து சூரியன் காயத்ரி மந்திரத்தையும் நீங்க சொல்லி இதை வந்து ஏத்துங்க. உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸோட சேர்த்து சீக்கிரமா உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிலீஃப் வந்து இதுல கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, முன்னாடியே சொல்லியிருக்கோம், உங்க வீட்டுல வந்து ஏதாவது லோவா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு, திடீர்னு ஒண்ணுமே ரீசன் இல்லை, ஆனா வந்து யாராவது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி வீட்டுல பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுத்தி போடுங்க இந்த கற்பூரத்துல. இல்லைன்னா வீட்டை வந்து அப்படி வாய்ப்பு இல்லை, வீட்டுல யாரும் இல்லை, ஆனா அந்த வீட்டை நம்ம கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல உங்களோட வீடு ஃபுல்லா அந்த கற்பூரம் வந்து காட்டிட்டு உங்களோட வீட்டுக்கு வெளியே கற்பூரத்தை ஏத்துங்க. அந்த இடத்துல வந்து இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜி ரிலீஃப் கிடைக்கும். அந்த இடத்துல பாசிட்டிவா உங்களோட மைண்ட் அந்த பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்றது உங்களாலதான் உணர முடியும், அந்த இடத்துல இருக்கவங்கனாலதான் உணர முடியும். அங்க இந்த பரிகாரம் பண்ணிட்டா நீங்க இன்ஸ்டன்டா ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து பண்ணி பாருங்க, கண்டிப்பா எதுவும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோஸும் உங்களுக்கு தனித்தனியா அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இங்க ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு பார்க்க முடியல அப்படின்னா அது வீடியோ ஃபார்ம்லயும் உங்களுக்கு கிடைச்சிரும். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் 291 லைக்ஸ் வந்திருக்கு. அப்படியே எல்லாரும் ஒரு 9 லைக் போட்டு 300 லைக்ஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ நடுவில் டபுள் டாப் பண்ணுங்க. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம